வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நமக்காக கதை சொல்ல போகிறது சிவகங்கை பாட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் தர்மத்தின் பயன்கள். ஒரு ஊரில் ஆயாளு மவுனு இருந்தா அந்த அம்மா நெல் குச்சி தான் சோறு ஆக்கி மவுனுக்கு போடணும். அன்னத்தானே ஒருத்தருக்கு வந்து அரிசி பரிசியா வந்து சோறுமான்னு கேட்டா அவங்களுக்கும் சோறு போடும். யாருக்கு கேட்டாலும் ஒருத்தருக்கு இல்லைங்காத கூத்து நெல் குச்சி அரிசி கொண்டாந்து சோறாக்குது. அந்த அம்மா மவுனுக்கும் போட்டு அந்த பசிக்குதுன்னு வந்து கேட்கறவங்களுக்கும் ஒரு வேலை ஒரு ஆளுக்கு சோறு போடுது. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கையில மவனுக்கு கல்யாணம் பண்ற வயசாச்சு. மவன் வேலைக்கு போவாதியே சும்மா இருக்கிறான். ஏன்டா நீ இப்படி சும்மாவே இருந்தா எத்தனை நாளைக்கு நான் இப்படி நெல் குத்தியே சோறாக்கி போடுவேன், நீ ஒரு வேலைக்கு போகலாமே அப்படின்னு கேக்குறான். ஆயா கறி மவனை கேக்குது. அப்ப மவன் என்ன சொல்றாங்க, நீ ஒரு கேவுரு அடை 3 அடை சுட்டு கொடுமா, நான் போய் ஒரு ஊர்ல காலை வெட்டி ஏதோ ஒரு வேலை செஞ்சு காசு கொண்டுட்டு வரேன்னு சொல்லி கேக்குறான் ஆயால. அவங்க அம்மால கேட்டான். அவங்க அம்மா மவன் கேக்குறான் போய் கொண்டு வருவாங்கன்னு கேவுரு அடை 3 அடை சுட்டு மவனுக்கிட்ட கொடுத்து மவனை அனுப்பிடுது. அவன் ஒரு ஏரிக்கரையா ஒரு ஊருக்கு இடத்தூருக்கு போலாம்னு போனான். அங்க ஏரிக்கரைக்கிட்ட போனதும் பசி ஆயிடுச்சு. அந்த அடைய போய் சாமி கும்பிட்டு கேட்டு திணிக்கலாம் அப்படின்னு ஏரிக்கரையில கை காலை ஏரி தண்ணியில கை காலை கழுவிக்கிட்டு அந்த படம் 3 பேர்த்தி எடுத்து வச்சிருக்கிறேன், ஆரை முன்ன திங்கிறதுன்னு அவன் கேட்கறான். அந்த மினி என்ன சொல்லுது, எங்களெல்லாம் திங்காத, நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம், எங்களை திங்காத, நாங்க வட்டி தரோம், அந்த சோறு சாப்பிட்றதுக்கு தட்டு தரோம், அந்த தட்டை கொண்டுட்டு போய் வச்சு நீ சாமியை கும்பிட்டு கேள்றாது உனக்கு சோறு போடும், நீ சோறு தின்னுக்குவேன்னு அந்த மினி சொன்னிச்சு. இவன் எடுத்துக்கிட்டு சரின்னு வந்தவன் வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்கு போவாத இவன் வேற இடத்துலயே பொய்தாகி போச்சுன்னு ஒரு பாட்டிம்மா இருந்தது. அந்த பாட்டிம்மா வீட்டுல போய் அந்த வட்டியை வச்சு கும்பிட்டா சோறு வரும் பாட்டி, நீ சோறாக்காத பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பேசிக்கிட்டு கொஞ்சிருந்தான். சோறு சாப்பிட்ற நேரம் ஆச்சு. அப்புறம் இவன் கை காலை கழுவிக்கிட்டு வந்து தட்டை வச்சு சாப்பிட்ற தட்டை வச்சு சாமியை கும்பிட்டா அவன் சொன்ன மாதிரி சோறு காய்கறிப்போம் எல்லாம் சோறு கோயம்பு ரசம் எல்லாம் வந்தது. அந்த பாட்டி மலை இவனும் சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கொண்டு வீட்டில் வை பாட்டி சாப்பிட்ற தட்டை, அப்புறம் நான் காலையில் போவையில் எடுத்துக்கிட்டு போகிறேன்னு அந்த பாட்டியை நம்பி இவன் கொடுத்துட்டு படுத்துக்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சு அந்த தட்டை எடுத்தா பாட்டி நான் ஊருக்கு போகணுங்கன்னு கேட்கையில அந்த பாட்டி அந்த தட்டை கொண்டு மறைச்சி வச்சுட்டு வேற தட்டு கொண்டாந்து அவன் மாதிரியே இவங்கிட்ட கொடுத்துடுச்சு. இவன் அதை அப்பெல்லாம் செஞ்சு பார்க்காத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவன் ஆயா சோறாக்கையில இவன் நீ சோறாக்காதம்மா, நான் சோறு போடுறேன் உனக்கு, நீ இத்தனை நாளாத்தான் ஆக்கி போட்டிய அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் தட்டை கை காலை கழுவிக்கிட்டு அந்த தட்டை வச்சு கும்பிட்டா சோறும் வரல ஒன்றும் வரல. அப்புறம் அவங்க அம்மா மாவனை சண்டை போட்டுட்டு, ஏன்டா இப்படி பண்ணிவிட்ட, நான் நேரம் ஆக்கியிருப்பேன்னு சொல்லி மவனை சண்டை போட்டுட்டு அப்புறம் சோறாக்கி ஆயாலும் மவனும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டாங்க. நீ இப்படி பண்ணிக்கிட்டு வந்துட்டேன்னு அப்புறம் மவனை சண்டை போட்டுருக்குறாங்க. நீ இன்னைக்கு 3 கேவுரு அடை சுட்டு கொடு, இன்னைக்கும் போய் என்னன்னு கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு இவன் சொல்லி கேட்டான். அந்த அம்மா கேவுரு அடை தானே, அரிசி தானே பஞ்சம், கேவுரு அடைன்னா தான் செய்யலாமே, அந்த நாளையெல்லாம் மேட்டு போயிருக்கு தானே. அப்புறம் கேவுரு அடை சுட்டு கொடுத்துச்சு. இவன் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு போன பனை மரத்துக்கே போனோம். அங்கே போய் வச்சு கும்பிட்டா நான் தட்டு கொடுத்தது என்னடா ஆச்சு சாப்பிட்றதுக்கு தானே வந்து கேட்டேன், நான் உனக்கு தட்டு கொடுத்தேன்னு
அந்த தட்டை எங்கடா வச்சுட்டு இப்ப திருப்பி வரேன்னு அந்த மினி சொன்னிச்சு. நான் எங்க போகல, நான் வீட்டுக்கேத்தான் போனேன். தட்டு இங்க வந்து நடுத்தடத்துல வச்சு கும்பிட்டேன், சோறு வந்தது. இந்த பாட்டிமா வீட்டுல வச்சு அங்க போய் கும்பிட்டா சோறு வரல அப்படின்னு சொல்றான். இந்த பாட்டிமா திருடி வச்சிருக்கோம்னு இவனுக்கு தெரியல. தட்டுல தான் மாத்தமா அங்க சோறு வந்தது இங்க வரலன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அங்க போய் அவன் ஆட்டுக்குட்டி ஒண்ணு கொடுத்து இந்த அந்த மறுபடியும் ரெண்டாவது போயிட்டான்ல அங்க இது அந்த மினி கிட்ட. அங்க போனதும் அந்த மினி ஆட்டுக்குட்டி கொடுத்து இதுக்கு போய் பில்லு போடுறா, இது பூக்க போடும், தங்கம் பவுனா வரும்னு சொன்னிச்சா. அதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாட்டி வீட்லயே கட்டி பில்லு கொண்டாந்து போடு பாட்டி, அது பூக்க போட்டா உனக்கு தங்கமும் பவுனும் வரும் அப்படின்னு சொன்னான். சரி, நான் அந்த பாட்டி ஓடிய வீட்டுக்கும் பக்கத்துலயே பில்லு இருந்ததான் அரிசி கொண்டாந்து போட்டுதான் அது தின்ன புட்டு பூக்க போட்டது. இந்த பாட்டிக்கு நிறைய சந்தோஷமாயி போச்சு, நிறைய எல்லாம் அள்ளி வச்சுக்கிச்சு. அப்புறம் எல்லாம் ராத்திரிக்கு படுத்துக்கிட்டாங்க. இந்த பாட்டிக்கு இந்த வட்டி வச்சு சாமி கும்பிட்டு சோறு போடுறத இவன் கவனிக்கல. இந்த பாட்டி ஆக்கித்தான் போடுதுன்னு இவன் தின்னுபிட்டு படுத்துக்கிட்டான். காலையில எழுந்திரிச்சா இவன் ஆட்டுக்குட்டிய கொண்டா பாட்டின்னா இது வேற ஆட்டுக்குட்டி கொண்டாந்து கொடுக்குது. அங்க போய் ஆயால பில்லு கொண்டாந்து போடுமா, இந்த பில்லு போட்டினா இந்த ஆட்டுக்குட்டி தங்கம் பவுனா புழுக்க போடும், அந்த புழுக்கைய வச்சு நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆயா கிட்ட சொல்றோம். அந்த அம்மா ஓடி சோறாக்கிறத விட்டுட்டு அந்த அம்மா ஓடி பில்லை கொண்டாந்து போட்டா அது ஆட்டா முழுக்கத்தான் போடுது. அவன் சொன்ன மாதிரி தங்கமும் வரல, பித்தளைக்கும் வரல. அப்புறம் சரின்னுட்டு மறுபடியும் இன்னைக்கு ஒரு 3 அடை சுட்டுக்குடி, நான் இன்னைக்கோட நான் கேட்கறதே விட்டு விட்றேம்மா அப்படின்னு அவங்க அம்மா சண்டை போட்டுதான், தினம் உனக்கு இதே வேலையாடான்னு. அப்புறம் 3 அடை சுட்டு கொடுத்துதான் அந்த 3 அடையும் தூக்கிக்கிட்டு இந்த முதல் போய் உக்காந்த பனை மரத்துக்கிட்டே உக்கார வச்சுட்டு அந்த எடுத்துட்டு போன கேவுரு அடைய வச்சுட்டு கை காலை கழுவிக்கிட்டு வந்து தனித்தனியா எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டா அந்த மினி 3மே இறங்கி வந்து, உனக்கு என்ன வேலை இல்லையாடா, நான் கொடுக்கறதெல்லாம் நீ கொண்டு ஊடி சேர்க்காத, அந்த அடுத்த இங்கேயும் அங்கேயும் தங்கி கொடுத்துட்டு திருப்பி இடத்துல வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அந்த மினி சொல்லுது. அப்புறம் என்னடா இது இப்படி சொல்லுது, பார்க்கலாம் இவன் என்ன பண்றான்னு அப்படின்னு அந்த மினி கூடவே ஒரு மூங்கி குச்சியை கொடுத்து, இந்த மூங்கி குச்சியை சொருடாக்கிய மண்ணுல சொருவி நீ விழுந்து கும்பிடு, அது நல்ல பெரிய மாடி வீடு வரும் அப்படின்னு அந்த மினி சொல்லுது. மினி சொன்னதும் சரிதான், இந்த குச்சியை தூக்கிக்கிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கே வரான். அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து அந்த பாட்டிக்கிட்ட இந்த குச்சியை சொருவி வீடு மாடிலாம் காட்டுறான். இந்த மாடி வரும் பாட்டி, இந்த வீட்டுக்குல எனக்கு அந்த மினி கொடுத்தது நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாட்டி, இந்த மாதிரி 3 போகமா கொடுத்துட்டேன், எங்கடா விட்டு விட்டேன்னு அது என்ன சண்டை போடுதுவோ மினிவா, இனிமே போனாக்க என்ன கூட அடிச்சு விடு அப்படின்னு இந்த பாட்டி நாயக்கார பாட்டி கிட்ட சொல்றான். அந்த பாட்டி என்ன பண்ணி பிடிச்சி ராத்திரிக்கு அந்த குச்சியை திருடி வச்சுக்கிட்டு வேற குச்சி கொண்டாந்து கொடுத்து நீ போயிட்டு வாப்பாங்குது. அந்த மினி என்ன பண்ணுச்சு, கூட வந்த மினி வீட்டு மேல குந்தி இருந்தது, கூரை வீடுத்தானே, இந்த பாட்டி மேல ஒரே அடி அடிச்சு அடிச்சிய பணமாக்கி போட்டுட்டு அந்த அம்மா வச்சிருந்த வட்டி ஆட்டுக்குட்டி இந்த மூங்கி குச்சி எல்லாத்தையும் அவங்கிட்ட கொடுத்து, இதை ஒழுங்கா கொண்டு ஊடி சேர்க்கிறியாடா, என்னடா சொல்ற ஒண்ணுகிட்ட இதே அக்க போறா இருக்குதுன்னு அந்த மினி சொல்லிவிட்டு
ம், அப்புறம் கூடவே போகுது. ஆயா கிட்ட கொண்டு போறானா இன்னும் எங்கேயாவது தங்குறானா ம், பார்க்கலான்னு கூட போய் ம், அவன் ஆயா கிட்ட கொடுத்து அதாச்சும் அவங்க அம்மா கிட்ட நீங்க அன்னதானம் செஞ்சது உனக்கு வீண் போகல, உன் மகன் வந்து கொடுக்கறதெல்லாம் கொண்டாந்து நடுத்தரத்துல கொடுத்துட்டு ம், எங்க கிட்ட திருப்பி திருப்பி வந்து கேட்டான். அதுக்கு தான் நாங்க கூடவே வந்தோம் அப்படின்னு கொண்டாந்து இவனை வீட்டுல விட்டுட்டு அப்புறம் அது மினிவெல்லாம் அங்கே பனைமரத்துக்கு போயிடுச்சு. இவங்க ஆயாது மகனும் இந்த மாதிரி இப்படி நல்லா போய்க்கிறாங்க. அந்த அம்மா அன்னதானம் பண்ணத்துல ஆக்கி சோறாக்கி ஒருத்தருக்கு போட்டுச்சுல்ல, ம், அன்னதானம் தான் பெருசுங்கிறாங்களே. ம், எங்கேயாவது தர்மம் செய்யணும்னா காசு பணம் செய்யறது பெருசு இல்ல, அன்னதானம் தான் பெருசுங்கிறாங்க. ம், அப்படி அந்த அம்மா அந்த நாளையிலலாம் இல்லாத செல்லாது நெல் குத்த போய் அந்த நெல்லை குத்துறதுக்கு 4 பிடி அரிசி 5 பிடி அரிசிக்கு குத்தி கொடுத்தா அவங்க ஒரு பிடி அரை பிடி கொடுப்பாங்களாம் அரிசி. ம், அதை வாங்கியாந்து தான் அவங்க சோறாக்கி திங்கணும். ம், அந்த மாதிரி திங்கையிலேயே அந்த அம்மா ஒருத்தருக்கு சோறாக்கி போட்டுக்கிட்டு இருந்துருக்குது. அந்த அன்னதானம் செஞ்சதுல தான் அவங்க மகனுக்கு அந்த ஆட்டுக்குட்டி இந்த தட்டு இந்த குச்சி எல்லாம் ஊனுனா ஊடு வர்றதெல்லாம் வந்தது. ம், அந்த மாதிரி ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யறதுக்கு மழைக்காத செய்யணும். ஒருத்தர் வந்து கேட்டா அவங்கக்கிட்ட மூஞ்ச கட்டாத ம். நம்ம கையில இருக்கிறத கொடுத்து குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லணும். தேங்க்யூ.